வணக்கம் நண்பர்களே. இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடுல நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன? கார்த்திகேயன், அரசி க்கு இடையே என்ன நடந்தது? செந்தில், கதீர் ஏன் அடிக்கிறாங்க? இதெல்லாம் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இன்றைய எபிசோடுல ஒரு பக்கம் கார்த்திகேயன் கிட்ட சாரி கேட்க, இன்னொரு பக்கம் குமார்வேல் கிட்ட சண்டைக்கு போக. How many times do I have to tell you? This is my decision alone. Please listen to me. Stop this right now. Do not raise your voice at her. விஷயத்தை சுதர் கிட்ட சொல்லும் காட்சியும் முக்கியமான திருப்பமாக இருக்கு. எபிசோடு ஆரம்பத்திலேயே கார்த்திகேயன் கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்காக சாரி சொல்றாரு. அவர் உண்மையிலேயே தன்னோட தவறை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறாரா? இல்ல குடும்பத்துல இன்னும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சமாதானத்துக்காக கேட்கிறாரா என்ற கேள்வி வருது. ஆனா பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணாமா, பரவாயில்லை, விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முடிக்கிறாங்க. இந்த How many times do I have to tell you? This is my decision alone. Please listen to me. Stop this right now. Do not raise your voice at her. ஆனா அதை செய்யாம அமைதியா விட்டுடுறாங்க. இதனால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது. இடையே சண்டே. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்ததாக குமார்வேல் கிட்ட சண்டைக்கு போறாரு. ஏற்கனவே குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கிற சூழ்நிலையில குமார்வேல் இப்படி கிட்ட நேரடியாக சண்டைக்கு போறது சூழ்நிலையை இன்னும் மோசமாக்குது. குமார்வேல் என்ன காரணத்துக்காக இவ்வளவு கோபப்படுறாரு? அரசி என்ன தப்பு பண்ணாங்க? How many times do I have to tell you? This is my decision alone. இப்போ Please listen to me. Stop this right now. Do not raise your voice at her. காட்சியை பார்க்கும்போது தோணுது. குமார்வேல் கிட்ட சண்டை போடுறதை செந்தில் மற்றும் கதீர் பார்க்கிறாங்க. அதை பார்த்ததும் இருவருக்கும் கோபம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுது. குடும்பத்துல ஒரு பெண்ணிடம் இப்படி சண்டை போடுறதை பார்த்து எம்ஐ எதிர்க்கிறாங்க. வாக்குவாதம் பெருசாகி செந்தில், கதீர் இருவரும் அடிக்கிறாங்க. இந்த காட்சிதான் இன்றைய எபிசோடோட மிகப்பெரிய ஹைலைட். இதுவரைக்கும் நடவடிக்கைகளால குடும்பத்துல பல பேருக்கு மனக்கசப்பு இருந்தாலும் இப்போ அது வெளிப்படையாக ஆரம்பிச்சிருக்கு. This is my decision alone. Please listen to me. அரசி பிரச்சனை. Stop this right now. Do not raise your voice at her. அரசி சண்டை. அதைத் தொடர்ந்து செந்தில், கதீர் இருவரும் அடிக்கிறாங்க. இதனால் இனிமேல் குமார்வேல் குடும்பத்துல இன்னும் தனிமைப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு உருவாகுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு சுதர் கிட்ட குமார்வேல் பற்றி பேசுறாங்க. நடவடிக்கைகள் எப்படி குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்குது என்பதை சுதர் எடுத்துச் சொல்றாங்க. இந்த உரையாடல் மூலமாக பற்றிய குடும்பத்தினருடைய எண்ணம் இன்னும் தெளிவாக காட்டப்படுகிறது. How many times do I have to tell you? This is my decision alone. என்ன முடிவு Please listen to me. Stop this right now. Do not raise your voice at her. சொல்ல போறாங்களா அல்லது இந்த விஷயத்தை அமைதியா விட்டுட போறாங்களா என்பது அடுத்தடுத்த எபிசோடுகள தான் தெரிய வரும். இன்றைய எபிசோடோட முக்கியமான விஷயம். இன்றைய கதையில 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதலாவது கார்த்திகேயன், அரசி சமாதானம். கார்த்திகேயன் சாரி கேட்க, அரசி பரவாயில்லை, விடுங்க என்று சொல்றாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே குமார்வேல் கிட்ட சண்டை போறாரு. அதனால் குடும்பத்துல இருந்த அமைதி மீண்டும் உடைஞ்சிடுது. இரண்டாவது செந்தில் இன் கோபம். கிட்ட குமார்வேல் சண்டை போடுறதை பார்த்ததும் இருவரும் அவரை அடிக்கிறாங்க. இதனால் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இனிமேல் வெளிப்படையாக வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கலாம்? இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, How many times do I have to tell you? This is my decision alone. Please listen to me. குமார்வேல் Stop this right now. Do not raise your voice at her. இல்ல இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்குவாரா? அரசி இதுக்கு பிறகு என்ன செய்ய போறாங்க? கார்த்திகேயன் க்கு ஆதரவாக நிற்பாரா? சுதர் கிட்ட சொன்ன விஷயம் அடுத்ததாக யாருக்கு தெரிய போகுது? இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த எபிசோடுல தான் தெரிய வரும். மொத்தத்தில் இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடு குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகளையும் கோபத்தையும் மனக்கசப்பையும் மையமாக வைத்து நகர்ந்திருக்கு. இன் சாரி, இன் மன்னிப்பு, இன் கோபம். How many times do I have to tell you?
This is my decision ஹங்காமி alone. உரையாடல். Please listen to இப்படி me. ஒவ்வொரு காட்சியும் Stop this அடுத்த right now. பிரச்சனைக்கு Do not raise your voice at her. அடித்தளமாக அமைந்திருக்கு. குறிப்பாக செயின்தில் கதீர் அடிக்கும் காட்சி ரசிகர்களுக்கு அடுத்த எபிசோடு மேல பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கும். அடுத்ததாக குமார்வேல் என்ன செய்ய போறாரு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை காமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தினசரி சீரியல்களுக்கு நம்ம பியா கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.